Hi friends, welcome to Taste of KUMARI. Today நீங்க பார்க்க போறது ஒரு bread dessert. இப்போ இந்த bread dessertக்கு தேவையான பொருட்கள் என்னென்னலாம் பார்ப்போம். இப்போ நான் ஒரு பேக் வந்து ஃபுல்லா bread எடுத்துர்க்கேன். ஒரு கப் தேங்காய் துருவி எடுத்து வச்சுக்கோங்க. ரோஸ் எசன்ஸ், அப்புறம் கொஞ்சமா நட்ஸ், 2 ஸ்பூன் custard powder, 2 ஸ்பூன் வந்து cornflour மாவு, அப்புறம் ஒரு கப் sugar, 1/2 கப் பால் எடுத்துருக்கேன். 1/2 கப் வந்து நம்ம ஃபுல்லா வந்து கார்ன்ஃப்ளவரையும் கஸ்டர்டையும் மிக்ஸ் பண்றதுக்கு பிஸ்கட். வாங்க இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு பார்ப்போம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சாச்சு. நம்ம கோகனட்டை வந்து கொஞ்சமா நம்ம வந்து ஃப்ரை பண்ண போறோம். ஜஸ்ட் வந்து ஒரு ஃப்ளேவருக்காக தான். இப்போ இது ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த பக்கம் வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். அந்த ஒரு கப் சுகர்ல வந்து ½ சுகர் வந்து நம்ம வந்து சுகர் சிரப்புக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ இது வந்து ½ அப்படி இருக்கட்டும். இப்போ இந்த கோகனட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து மாற்றி வச்சிடலாம். இப்போ இந்த சிரப்பில் நம்ம வந்து ஒரு ட்ராப் வந்து ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து பால் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சமாக நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம ½ மில்க் நான் எடுத்து வச்சுருந்ததில் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்து கரைச்சி வச்சுக்கலாம். இப்போது இதிலேயே நம்ம அதே மாதிரி பண்ணிடலாம். இப்போ பாலில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த சுகரையும் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் சூடானதும் இந்த கஸ்டர்ட் மிக்ஸை ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் க்ரீமி ஆனதுக்கு பிறகு கார்ன்ஃப்ளவர் மிக்ஸையும் இதில் ஆட் பண்ணிடலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாமே சேர்ந்து ஒரு க்ரீமி ஸ்டேஜில் வரணும். பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக குங்குமப்பூ மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததையும் ஒரு ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை மாற்றி வச்சிடலாம். இப்போ பிஸ்கட்டையும் நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். எந்த பிஸ்கட்டாக இருந்தாலும் ஓகே. இப்போது இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இது எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணலான்னு பார்ப்போம். நான் க்ரம்ஸையும் வந்து வேஸ்ட் பண்ணலை. இது வந்து நமக்கு கட்லெட்டுக்கு யூஸ் ஆகும். இப்போ வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இந்த ஃபோக்கால் நீங்கள் வந்து கொஞ்சமாக சும்மா வந்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா சுகர் சிரப் வந்து உள்ளே வர வந்து போகணும். அப்போ தான் டேஸ்ட்டாக சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக நான் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக சாஃப்ட் ஆகணும். நீங்கள் ஹனி இருந்துச்சுன்னா ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ இன்னும் டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நான் வந்து க்ரம்ஸ் பண்ணி வச்சுருந்த பிஸ்கட்டை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த கோகனட் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த க்ரீமையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கொஞ்சமாக ஜெல்லி மாதிரி இருக்குது. நீங்கள் க்ரீமியாக இருந்தாலும் பரவாயில்ல, அது ஃபுல்லாகவே சாஃப்ட் ஆயிரும். இப்போது நான் இதுக்கு மேலே இன்னொரு ப்ரெட்டை வந்து வச்சாச்சு. இப்போ இதே மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையுமே இப்போ பண்ணிடலாம். சிரப் ஆட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்றுனா ஒவ்வொரு லேயராக இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு. 2 ஸ்டெப் 3 ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணியிருந்தாலும் ஈஸியாகவும் உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக அந்த மாதிரி பண்ண வேண்டாம். நான் இப்போ பாதி தான் இதை பண்ணியிருக்கேன். 3 பிரெட் தான் நான் இதில் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து ஆல்மண்ட்ஸ் எல்லாம் கார்னிஷுக்காக போட்டாச்சு. இதை வந்து ஸ்லைஸ் பண்ணிடலாம். இனி கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக இருக்கும். பிகினர்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் பண்ணும்போது இன்னும் நம்ம வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். பார்த்தீங்கனாலே தெரியும், லேயர் லேயராக இருக்குது.
கண்டிப்பாக இந்த ஈதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். மீண்டும் இதே மாதிரி சிம்பிளான ஒரு ரெசிபியில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.